ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே கோரி கிரோவ்ஸ் வெல்கம் பண்ண ரோமன் ரிங்ஸை வரவேற்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் கூட சோலோ, ஜிம்மி, பால்கிமன் வராரு. ரோமன் ரிங்ஸ் ஒட்டுமொத்த ஏரியாவையும் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபீனிக்ஸும் சேர்ந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க. ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸும் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். அடுத்தபடியாக இங்கே வர இருப்பது பீப்புள் சாம்பியன் தி ராக் அவர்களை வாங்க. பாலிகமன் கத்தி பேசும்போது ராக் மியூசிக் வருகிற ராக் வர்றாரு. ராக் வந்த உடனே ரோமன் ரிங்ஸ்க்கு மூஞ்சியில் கொஞ்சம் கோவம்தான் தெரியுது. அதுக்கப்புறம் ராக் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களாம் யாரா? நீங்கள் இந்த ராக்குக்கே பூ பண்ணுறீங்களா? இந்த ராக்குக்கு பூ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை. இங்கே யாராவது ஃபீனிக்ஸ்லேருந்து வந்திருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே நடக்கிற மேட்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நான் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே உள்ள ரசிகர்களுக்கு ரெஸ்லிங் வேர்ல்டில் மிக முக்கியமான நாள் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கோடி ரோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சேலஞ்சு விட்டுருக்கான். சிங்கிள்ஸ் மேட்சுக்கு சேலஞ்சு விட்டுருக்கான். அது எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் சேலஞ்சுக்கு என்கிட்ட எந்த வித பதிலும் இல்லை. ஆனால் என்கிட்ட வேற ஒரு பதில் இருக்குது. கோடி ரோட்ஸ் ஒரு முட்டாள். மிகப்பெரிய சாம்பியன் வச்சுருக்கோம். ரோமன் ரிங்ஸ்கிட்ட மோதணும். அது இல்லாமல் என்ன வேற சவால் விட்டுருக்கான். இதுக்கு மத்தியில் இந்த செத் ரோலின்ஸ் பிளட் லைனாக அழிச்சிருவன் வேற பேசியிருக்கிறான். இதெல்லாம் இவங்களை பார்த்தாலே எனக்கு காமெடியாக தெரியுது. இங்கே நான் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன். ரெசில்மேனியா டே 1 நைட்டில் ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடணும். அந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யார் கூடன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான ராக் மற்றும் ரோமன் ரிங்ஸோட சேர்ந்து கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடணும். அந்த டாக் டீம் மேட்சஸில் அவர்கள் வெற்றி பெற்றால் 2வது நைட்டில் அவங்களுக்கு நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச்சில் பிளட் லைன் வராது. கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை தனியால் சந்திப்பார். அந்த இடத்துல யாருமே வர மாட்டாங்க. நான், சோலசிக்கா, ஜிம்மி இப்படி யாருமே அந்த இடத்துல நாங்கள் வரமாட்டோம். ஆனால் மிகப்பெரிய ஜாம்பவான ரோமன் ரிங்ஸும் ராக்கையும் நீங்கள் தோக்கடிக்கலைன்னா, ஆனால் பிளட் லைன் ரூல்ஸ் தான் 2வது நைட்டில் நடக்கும். அந்த மேட்ச்சில் சோலோசிக்கா, ஜிம்மி, பால் ஹியூமன் அல்லது நான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் ஜிம்மி கூட ரெஃப்ரியாக இருக்கலாம். சோலோசிக்கா சேரை எடுத்து கூட அட்டாக் பண்ணுவான். என்ன வேணாலும் சம்பவம் நடக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்கலாம். நீங்கள் ஒன்று ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் தான் 2nd நைட்டில் நடக்கும். ராக் எண்ட் பண்ணும்போது முடிக்கும்போது உடனே ரோமன் ரிங்ஸ் தடுத்துடுறாரு. இருறான்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் தடுக்கும் போது ராக் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராக்கும் ரோமன் ரிங்ஸும் அதுக்கப்புறம் நேருக்கு நேர் முறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்கை பார்த்து ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு ஒரே ஒருத்தவரும் சேர்த்து எல்லாருமே அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். ராக் நீங்கள் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ராக் ரொம்ப யோசிச்சு அப்படியே கண்ணாடியெல்லாம் கலட்டிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, என்னோடய குடும்பத்துக்காக நான் ரோமன் ரிங்ஸை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொடுத்துப்பாங்க. ஆஃப் த அத்தா பிளட் லைன் கோகைன். அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் அஸ்டின் தியரியும் கிரேஷன் வளரும் பேக் ஸ்டேஜில் வீடியோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் ரேண்டி ஆர்டன் வந்து இந்த வாட்டி அஸ்டின் தியரி பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ பார்த்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நமக்குள்ளே ஒரு மேட்ச் போடலாம்னு சொல்லி கிரேஷன் வளர கூப்பிடுறேன். அஸ்டின் தியரி கிரேஷன் வளர கோர்த்து விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு டெஃப்னி டைமுக்கும் அதுக்கப்புறம் நயோமிக்கு நடக்கும். எலிமினேஷன் சேம்பரில் நடந்த ஃபீடு. எலிமினேஷன் சேம்பரில் நயோமி எலிமினேட் பண்ணி டெஃப்னி அவங்களுக்கு நடந்த ஃபீடுக்காக இந்த மேட்ச் ரீமேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்லேயே வந்து டெஃப்னி நயோமியை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. நயோமி ரிட்டர்ன் கொடுத்து எந்த பிரோஜனமும் இல்லை. அடுத்த என்ன மேட்ச் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இதில் யார் யார் இருக்குன்னா, ஆஸ்கா அண்ட் கைரேஷன் பெய்லி. அதுக்கப்புறம் பெய்லி கூட ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. பெய்லி கூட இருந்த பார்ட்னர் வந்து அதுக்கப்புறம் பாதியிலே மேட்ச் விட்டு வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பெய்லியை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இயோஸ்கை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பெய்லி அட்டாக் பண்ணிடுவாங்க எல்லாருக்கையும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இயோஸ்கையும் ஜார்ஜ் 2 பேரும் முறைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பேரன் பேக்கரும் ஒரு லோக்கல் காம்படிட்டருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த பேரன் பேக்கர் இந்த மேட்ச்சை வந்து குயிக்காக வெறும் 5 செகண்டில் இந்த மேட்ச்சை முடிச்சுடுவார். ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்சுட்டு ஸ்பீரை போட்டு மேட்ச் முடிச்சுடுவார். இதில் வந்து பேரன் பேக்கர் ஹைப்பத்தை அந்த மேட்ச் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும் கேட்டிங்கன்னா, சாண்டோ எஸ்கோபார் வர்சஸ் கார்லிட்டோ இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில வந்து சாண்டோ எஸ்கோபாருக்கும் கார்லிட்டோவுக்கும் நடந்த மேட்ச்சில ஒரு கட்டத்தில வந்து சாண்டோ எஸ்கோபாருக்கு சப்போர்ட்டா ஹம்பிரிட்டோவும் இன்னொருத்தர் வருவாங்க. வந்த உடனே ஆஞ்சல் கிரஸும் ஹம்பிரிட்டோவும் வந்த உடனே இத பார்த்து கடுப்பான ரே மிஸ்டீரியோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நொண்டிக்கிட்டு வர மாரி காமிப்பாங்க. இந்த செக்மெண்ட்ட பார்த்தாலே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா ரே மிஸ்டீரியோ இப்ப தான் 5 நாளைக்கு முன்னாடி நடந்த UFC ஷோல வந்து குடியும் கூத்தாடியும் கும்பாலமா தான் இருந்தாரு. இந்த செக்மெண்ட்ட பார்த்தவங்களுக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும். ஏன்னா, அது வேர்ல்டு வைடா ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அவர் யுஎஃப்சில போய் ஃபேன்ஸா போய் என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஜட்ஜ்மெண்ட் டே கூட டாக் டீம் சாம்பியன்ஷிப்ல தோத்தவங்க வந்து நியூ டே ரீபப்ளிக்ன்ற டீம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் ரிட்டர்ன் வரப்போறான்ற மாரி, அடுத்த வாரம் ரிட்டர்ன் வரப்போறான்ற மாரி அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் பாபி லெஸ்லி வர்சஸ் கேரன் கிராஸ் மேட்ச்ன்ற மாரி காமிப்பாங்க. அப்போ இத பார்த்தாலும் பாப் லெஸ்லிக்கு எலிமினேஷன் சேம்பர்ல ஏற்பட்ட இன்ஜுரியும் ஃபேக்கான்ற மாரி தான் தோணுது. ஏன்னா பயங்கரமான இன்ஜுரி மாரி காமிச்சு வெளில அனுப்புனாங்க. இப்போ ஃபேக் இன்ஜுரி மாரி ஸ்டார்டிங் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக, அதாவது ரோமன் ரிங்ஸ் பிளட் லைன் செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக அஸ்டின் தேரி பார்த்துக்கிட்டு இருந்த அஸ்டின் தேரி கிரேசன் ஒரு பார்த்துட்டு இருந்த வீடியோ மூலமாக கடுப்பான ரேண்டி ஆர்டன் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் கேட்பாரு. அதன் போய் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அஸ்டின் தேரி ரோப்புக்கு நடுவில் வந்து ஜம்பிங் மூவ் போட்டுருவார். அந்த மூவ் போடுற நேரத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் அஸ்டின் தேரியை கிட்டத்தட்ட 5 அடி உயரத்தில் வச்சு ஒரு ஆர்கேவை போடுவார். இந்த ஆர்கேவை போட்டோடனே வேறு லெவலில் இந்த ஆர்கேவை போட்டு மேட்சை முடிச்சிருவாரு. முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செலிப்ரேஷன் பண்ண ரெஃப்ரி தூக்கி விட்டு செலிப்ரேஷன் பண்ணுவார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே வந்த கிரேசன் வாலர் வந்து ரேண்டி ஆர்டனை போட்டு அட்டாக் பண்ணுவார். அஸ்டின் தேரி எஞ்சி வந்து ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கமெண்ட் செக்ஷனில் இருந்த கெவின் ஓவன்ஸ் கடுப்பாய், என்னடா அது 2 பேர் சேர்ந்து ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அஸ்டின் தேரிக்கு உள்ள வந்து ஒரு ஸ்டன்னர் போடுவோம். அந்த ஸ்டன்னர் வந்து வேற லெவல் கிட்டத்தட்ட அது ஒரு 5 அடி உயரத்துலேருந்து அஸ்டின் தேரி பறந்து போய் விழுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் கிரேசன் வாலருக்கு ஒரு ஆர்கேவை போடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரையும் அடித்து வெளில தள்ளிட்டு ரேண்டி ஆர்டனும் கெவின் ஓவன்ஸும் செலிப்ரேஷன் போடுவாங்க. இந்த செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் இப்போ ஒத்துமையா இருக்கலாம். இவங்க 2 பேரும் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் வர்ற ஒரு பெரிய ரிட்டனுக்காக லோகன் பால் எலிமினேஷன் சேம்பரில் ரேண்டியை அட்டாக் பண்ணதுக்கு, அதுவும் இல்லாமல் லோகன் பாலுக்கும் கெவின் ஓவன்ஸ் உள்ள கான்ட்ரவர்சிக்கும் கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து லோகன் பாலை அட்டாக் பண்ணலாம். அதன் மூலியமாக லோகன் பால் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணலாம். இவங்க 2 பேரும் லோகன் பாலை யாரை அட்டாக் பண்ணுறதுன்ற பிரச்சனையிலே இவங்க 2 பேருக்கும் சண்டைக்கு வரலாம். அதனால ரேண்டி வர்சஸ் லோகன் பால் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இந்த ரெஸ்லிங்ல ட்ரிபிள் த்ரெட் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு ஸ்டீல் சேரை எடுத்துக்கிட்டு ஏஜே ஸ்டீல்ஸை தேடிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன் சேம்பரில் வாங்கின சேர் ஏஜே ஸ்டைல்ஸ் அடித்த சேரை கொண்டு வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருப்பார். எப்பறம் அந்த சேரை ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே அதே போல் உடஞ்ச சேரை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடித்த ஏஜே ஸ்டைல்ஸை காணும், அடி வாங்கின எல்ஏ நைட்டே வந்துட்டார் அப்படின்றது தான் இப்போ தெரிஞ்சிச்சு. எல்ஏ நைட்டு ஏஜே ஸ்டைல்ஸ் கூட ரெஸ்ல்மேனியா மேட்ச் கேட்குறாரு. இதுதான் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.